ஸ்ரீ கந்த புராணம் 48ஆம் பகுதி. சிங்கமுகனை வதைத்த ஆறுமுகன். சிங்கமுகன் கொடூரமானவன். கந்த புராண யுத்த காண்டத்தில் சிங்கமுகன் முருகனுடன் மோதிய காட்சியை படிப்பவர்களுக்கு ஸ்வர்க்கம் உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. சிங்கமுகன் 1000 சிங்க தலைகளை உடையவன். அவனுடைய மார்பை தகர்க்கவே முடியாத அளவிற்கு பல மைல் நீளம் உள்ளதாக இருக்குமாம். முருகப்பெருமான் நேரில் களத்திற்கு வந்துவிட்டார். இருவருக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. அவனது தலைகளை வெட்ட புதிதாக முளைத்தது. சிவனாரிடம் வரம் வாங்கும் பொழுது இவன் தன் தலைகளை வெட்டி யாகத்தில் போட்டவன். அதன் காரணமாக எத்தனை முறை வெட்டுப்பட்டாலும் மீண்டும் முளைக்கும் வரம் பெற்றவன். ஆனால் தன் சக்தியின் முன்னால் இந்த வரம் எடுபடாது என நிபந்தனை விதித்திருந்ததால் சிங்கமுகன் தன் தலைகளை இழக்க வேண்டியதாயிற்று. முருகப்பெருமான் புதிதாக முளைத்த தலைகளை கண்டு இனி முளைக்காதே என அதட்டினார். அதற்கு பயந்து அந்த தலைகள் மீண்டும் முளைக்கவில்லை. இப்படியாக 999 தலைகளை வெட்டி சாய்த்த பிறகு ஒரே ஒரு தலையுடன் போரிட்டான் சிங்கமுகன். தன் வேலாயுதத்தால் அந்த தலையை சீவிவிட்டார் சிங்காரவேலன். சிங்கமுகனின் சரித்திரம் முடிந்தது. சிங்கமுகனின் மனைவியர்கள் எல்லாம் தீயில் மூழ்கி இறந்துவிட்டனர். 48ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.